மேலான என் தாய் திருநாட்டின் தமிழ் பெருங்குடி மக்கள், தாளிகையாளர்களே, இந்த திரைப்படத்தின் முன்னோட்டத்திற்கும் இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களே, முன்னால் அமைந்திருக்கும் மாதரசிகளே, இயக்குனர் செந்தில்நாதன், ராசி அழகப்பன் மற்றும் இயக்குனர் பேரரசு அவர்களே, ராஜசிம்மன் நடிகர், மஸ்தான் புலிய சரோஜா மாஸ்டர், நானும் டான்ஸராக இருக்கல, ஆயிரக்கணக்கான பாட்டு ஆடி இருக்காப்புல, பிடிக்க முடியாது, அவ்வளோ கடின உழைப்பாளி டான்ஸ் மாஸ்டர் மஸ்தான். சந்தான பாரதி அவர்களே, அப்புக்குட்டி அவர்களே, தோப்பாரணி அவர்களே, கோவிந்தராஜ் அவர்களே, இயக்குனர் ஏஎல் ராஜா அவர்களே, எல்லாருக்கும் வணக்கம். சூரியனும் சூரியகாந்தியும், சூரியன் இங்கே 40 வந்துருச்சு, அங்கே காந்தி தான் வரல, சூரியகாந்தி அதாவது ராகுல் காந்தி வரல. இது சிரிக்கிறதுக்காக சொல்லலை, ஏன் வரல? இப்போ நான் ஒருத்தன் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இதோட சம்மந்தப்பட்டதுனால சொல்கிறேன். காடாக கத்தினேன், கரடியாக கத்தினேன், எப்பா இது 38 39 நான் மொத்தமாக இந்த இந்தியா டீம் தான் ஜெயிக்கும். ஆனால் நான் தான் சொன்னேன் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ராகுல் காந்தின்னு. அந்த டீமில் யாருமே சொல்ல, மம்தா பானர்ஜி சொல்லலை, சரத்பவார் சொல்லலை, ஆனால் இங்கே திமுக காரங்களும் சொல்லலை, அதனால அவர் வரல. இப்போ என்ன ஆளுங்கன்னா, இல்லை இந்த விசச்சாராயம் நடந்திருக்கு, பெரிய விஷயம், அதெல்லாம் அப்படிலாம் வருவோம். ஒரு தேர்தல் எதுக்கு நடக்குது? ஒரு மாற்றம் வரணும் இல்லையா? மாற்றம் வரணும். 5 வருஷம் 2014 பண்ணி வந்தாங்க, 19 பண்ணி வந்தாங்க. இங்கே சில விஷயங்கள் இப்போ பிஜேபி இன்னும் ஒரு இப்போ 10வது ஆண்டு தாண்டி 15வது ஆண்டு போகுது, 15 வருஷம் வரைக்கும் ஓட்ட போகிறாங்க. அதை பிடிச்சவங்க இருக்கலாம், அந்த சித்தாந்தம் பிடிச்சவங்க இருக்கலாம், பல கட்சிகளில் இருக்கலாம், இப்போ பேரரசெல்லாம் இருக்கார், பல பேர் ஆதாயம் பெறவங்க இருக்கலாம், அது வேறு விஷயம். மிகப்பெரிய சோதனைகளை சந்தித்து என் காசெல்லாம் போய் போட்டு ஒரு ஓடிடி இந்த படம் மொத்தமாக சரக்கு விற்றதே அதுதான். அந்த காசை போட்டு பேரம்பாக்கத்தில் 2 பிளாட்டை விற்று போய் நாயா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன்னா நின்றுன்னு அவ்வளோ பெரிய அனுபவங்களை சந்தித்தேன். நான் அதை சொல்லி உங்களை சோகத்தில் மூல் அடிக்க வரல. சூரியனும் சூரியகாந்தியும் இல்லையா? இப்போ சமூக நீதி பற்றி ரொம்ப பேசுனாங்க. இவர் டைரக்டரு ஜாதி இல்லை பேசிட்டு தான் இருக்கீங்க. அது இல்லாமல் அதாவது இந்த சமூக நீதி வாங்கணும், இந்த இடஒதுக்கீடெல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மறுக்கப்பட்டதுக்கு அங்கே ஜாதி அந்த இதுக்காக தேவைப்படுது. பேரரசு அவர்கள் சந்துருவை பற்றி நீ வாத்தியார் அவர் எந்த கோணத்தில் எதுக்காக சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுட்டு பேசுங்க. சந்துருங்கிறவர் ஒரு மாபெரும் மனிதன், ஒரு சமூக நீதி போராளி. அவரை வச்சு தான் ஜெய்பீம்னு படமும் எடுத்தாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஜாதி கூடாதுன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல, எல்லாம் சொல்கிறாங்கல்ல. நிர்மலா சீதாராமனை ஏன் அங்கே போட்டு வச்சுருக்கீங்க? நிர்மலா ஏன் நம்ம பொன் ராதாகிருஷ்ணனை போடுங்க. நம்ம தோற்று போனாங்களே கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜனை போடுங்க. எந்த ஜாதிகாரங்களே அங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க? ஒரு ஓட்டு வாங்காமல், ஒரு மக்களை சந்திக்காமல், மக்களை முட்டாளாக்கிட்டு, மக்களை எல்லாம் அடிமாடாக நடத்திக்கிட்டு அங்கே ஜெய்சங்கர்னு ஒருத்தரை உட்கார வச்சிங்களே, எந்த தேர்தல்னு கேட்டால் காங்கிரஸ் தின்னுச்சு, நானும் திங்கிறேன்பாங்க. நான் இது ஒன்று வெளிப்படையாக தான் சொல்லுவேன். நடப்பு வேறு, அது வேறு. மக்களை அந்த தேர்தல் என்ன மயிருக்கு நடந்துச்சு, அரசியல் பண்ணிக்க என்ன மயிருக்கு நடந்துச்சு? உனக்கு நீ அங்கே உன் பருப்பை வேக வச்சுக்க, நான் இங்கே என் பருப்பை வேக வச்சுக்கிறேன். எல்லாம் டீலிங். ஏப்பா மீண்டும் மோதி நாங்கள் எல்லாம் எங்கடா வரப்போகிறாங்க ஒன்று மிகப்பெரிய இது. சரியா, நான் ஒருத்தன் தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்போ எலான் மாஸ்க் சொல்கிறாப்புல, வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் நீங்கள் எங்கப்பா எடுத்து போயிட்டாரா? வெள்ளைக்காரன் போய் சொல்ல மாட்டான். இப்போ எலான் மாஸ்க் சொல்கிறாப்புலையா, அது டுபாக்கூர், அது டப்பா, அது 420, அது மனிப்புலேட் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி போராடினேன். சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார்ட்டி இன் பர்சன் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் இந்த ஓட்டு மிஷினையும் கையில் கொடுங்க, ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் ரிச்சி சீட்லேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டேன், ஒரு சால்ட்ரிங் மிஷினும் ஒரு ஸ்க்ரூ டிரைவரையும் கொடு, நான் குட்டி போட்டு காட்டுறேன், நீ இல்லாட்டி நான் என்ன தண்டனை கொடுக்குறீங்களோன்னு 2 நிமிஷம் கேட்டார் நீதிபதி, டிஸ்மிஷன் துரத்தி விட்டார்.
நீ அப்புறம் தான் சொன்னான், என்னப்பா பேசவே விடலைன்னதுக்கு அங்கே சொன்னாங்க எல்லாம், எப்பா நீ தான் இந்த கோர்ட்டில் அதிக நேரம் பேசியிருக்க அப்படின்னு ஏன்னா எழுதிட்டு போனேன். இல்லைங்க, இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ படம் எடுக்கிறோம், இவ்வளவு செலவழிச்சு எவ்வளவோ போராடுறோம். எங்கப்பா சவுந்தர் போயிட்டாரா? இருக்க மாட்டாப்லையே பஞ்சாயத்து இல்லை. இப்போ வந்து எல்லாமே ஒரு பிடிச்சி வச்ச ஒரு, அது என்ன பிடிச்சி வச்ச பிள்ளையாரா, பிள்ளையாருன்னு சொல்லக்கூடாதுப்பா, மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி. இந்த படம் 100 கோடி 500 கோடி குறைஞ்சது 60 கோடி இப்படி எல்லாம் எடுக்கிறாங்க. 70-80 வயசுக்காரங்க ஹீரோவா நடிக்கிறாங்க. அதுக்குன்னு சில சேனல் இருக்கு, அதுக்குன்னு அந்த டாப்ல இருக்கிற கம்பெனிகள் இருக்கு. அவங்களால இவங்களுக்கு, இவங்களால அவங்களுக்கு. ஆனா மக்கள் காசெல்லாம் எல்லாம் கவலைகரம் பண்ணி அரோகரா. பாவம் ரஜினி சாருக்கு இப்போ எனக்கு ஒன்றும் இதெல்லாம் இல்லை, அவர் இல்லாமல் பேச முடியாது. 70-80 வயசுல அவருக்கு பாருங்க ஹீரோனி கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்னொருத்தர் மொண்டாட்டியா இருக்கணும், தப்பா இல்லை நடிகையா சொல்றேன். அது யாருப்பா, ஐஸ்வர்யா ராய், அவங்களுக்கும் வயசாயிடுச்சு, அதுவும் கொஞ்சம் கல் தட்டிடுச்சு. இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க ப்ரொடியூசர்லாம், அவங்கள நடிக்கவும் வச்சாகணும், இங்கே இவங்களும் நடிக்கணும். நான் ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி படங்கள்லாம் நாசமா போகுது, பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. மக்கள் வந்து காசை வச்சுக்கிட்டு எப்படா வரும், டைலர் படம் வரும், ஒன்றும் உட்கார்றது இல்லை, பில்டப் பண்ணுறாங்க. எல்லாமே பில்டப்பு, பில்டப்லேயே சினிமா போயிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி? இப்போ கவுன்சிலர்லேருந்து இவன் எங்கேப்பா, இவரு போயிட்டாரா, அவரும் போயிட்டாரா, நம்ம எல்லாம் ஓடி போயிடுவாங்க, நிற்கவே மாட்டாங்க. நம்ம இப்போ இவருப்பா, நம்ம கிழக்கு வாசல் டைரக்டருங்கப்பா, உதயகுமார் சார், அவரும் போயிடுவார். அதாவது ஒரு லிங்க் உள்ளவங்க திராவிடம் அது இது என்னென்னமோ பேசுறீங்க, அதெல்லாம் சமூக நீதி எங்கே இருக்கு? முதல்ல பெரியார் சொல்றீங்க, அவர் அளவுக்கு ஒரு என்னத்தை சொல்றது? இப்போ ஆண்டுகிட்டு இருக்க கட்சி பெரியார், அண்ணா சொல்லு, அங்கங்கே கட்டடம் கட்டுறாங்க, 40% கமிஷனை வாங்கிக்கிறாங்க, செலவு வைக்கிறாங்க, என்னென்னமோ கட்டுறாங்க. பெரியார் சொல்றபடி, அவரோட கூற்றுப்படி நீங்க வாழ்றீங்களா? அவர் எவ்வளவு எளிமையா இருந்தார், தண்ணி கொஞ்சம் கொடுப்போம். பெரியார் எவ்வளவு எளிமையா வாழ்ந்தார், அந்த மாதிரி நீங்க வாழ்றீங்களா? 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி சொத்தை சேர்த்துக்கிட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போ தேர்தல் இது மொளமாரித்தனம் பண்றா, அந்த மிஷின் நடக்காது. அழகா 100-270 குத்தி வச்சுட்டு கேட்பாங்க சில பேர், முட்டாள்தனமா பேர் என்ன குடிக்கலப்பா, நான் என்ன எப்படிப்பா இது, அது எப்படி இங்கெல்லாம் இவங்கெல்லாம் எப்படி ஜெயிச்சாங்கோ, நீங்களும் அப்படித்தான், அந்த மாதிரி கேட்பாங்க. அவன் என்ன அவ்வளவு முட்டாளா? 10 வருஷம் ஆகிட்டு 11வது வரை உட்காருவேன், சரியா அங்கங்கே எங்கெங்கே குத்தி வைக்கணுமோ, ராம்பூர் இந்த பொரு என்ன 270 இதில் என்னென்ன பண்ணி வைக்கணுமோ. விளையாட்டு இல்லை, 6.5 லட்சம் மெஷின் ரிப்பேராக போயிருக்கு, அதை ரிப்பேர் பண்ணியிருக்கான். இது எங்கேயாவது நீங்கள் போட்டிங்களா? நீங்கள் பதில் சொல்லுங்க. 6.5 லட்சம் எப்பா நீ ஆர்டர் கொடுத்து வாங்குறீங்கள, ஒரு மிஷின் ரிப்பேர் ஆனால் பரவாயில்ல, 6 லட்சம் மிஷின் எப்படி ரிப்பேர் ஆகும்? திறந்து பிரித்து அது என்னென்னமோ வைக்கணுமோ வச்சு ரிமோட்டெல்லாம் எல்லாம் பண்ணி, இந்த பைஜெக் ஆரம்பத்துலேருந்து சண்டை போட்டு தாங்க இருக்குது. நந்தினின்னு ஒரு பொண்ணு எவ்வளவோ அப்பா கூட சண்டை போடுது, ஒருத்தர் இல்லை லட்சக்கணக்கான வக்கீல் போறான்னாங்க, என்ன ஆனன்னு தெரியல. நீ ஆண்டுட்டு போ நல்லபடியா. அதில் 50 வருஷம் ஆண்டாப்புல துக்ளக் ஆண்டா, முகமது பின் துக்ளக் 50 வருஷம் 49 முக்கால் வருஷம் அவுரங்கசீப் ஆண்டார். அதுக்கு அந்த காலகட்டம் பேர். ஆனால் மக்கள் அமைதியாக வந்தாங்க, எல்லாம் சந்தோஷமாக வச்சுருந்தாங்க. எல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டு ஜிஎஸ்டி லொட்டு ஒஸ்கே பணச்சில்லாமல் மக்களை கொலை பண்ணி வாட்டி வதைச்சு இப்போவும் ஆஸ்பத்திரிகளை எடுத்து வச்சுட்டாங்க கொரோனான்னு சொல்லிட்டு. பிரச்சனையில பேசணுமா இல்லையா? முதல் குழந்தை பிறகுற எல்லா இடம் சிட்டியில் நீங்கள் பாருங்க, கொரோனாக்கு அப்புறம் எல்லா ஆஸ்பத்திரியுமே இன்னைக்கு பேசுவாங்க. ஆனால் சிசேரியன் இல்லாமல் 100க்கு 99% சிசேரியன் வைக்கிறான். அவங்களுக்கு தேவை காசு. அதுக்கப்புறம் கொண்டு இன்குபேட்டரில் வைக்கிறது, அங்கே வைக்கிறது, நிமோனியா, ஜாண்டிஸு. இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அப்படி இல்லையே. எங்கள் யாராவது எல்லாம் ஆஸ்பத்திரியில் பிறந்த மாதிரிங்களா? யாராவது செவிலித்தாய் வரும், போட்டு 10 ரூபா வாங்கிட்டு போயிருக்கோம் அந்த காலத்தில். அப்புறம் 100 ரூபா வாங்கிட்டு போவாங்க. குடல் சுத்திக்கிச்சு கழுத்தில். எத்தனை குழந்தைகளுக்குடா குடல் சுத்தம்? சார் அநியாயம் பண்ணுறாங்க கொரோனாக்கு. ஏன் நான் அதுக்கு இந்த பிரதமர் மோடியோட ஒரு பேச்சு கேளுங்க. என்ன சொன்னார்? இது பூஸ்டர் ஊசி போடு, அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ் ஊசி போடு, அதுக்கப்புறம் என்ன
பாருங்க, அது ஊசி. கடைசியில் பார்த்தா ஒப்பந்தம் என்னென்ன 5,000 கோடி 10,000 கோடி எவ்வளோ இந்த தேர்தல் பத்திர டொனேஷனுக்கு அந்த கம்பெனிக்காரன் கொடுத்துருக்கான். அப்போ மக்கள் எல்லாம் ஆட்டு மந்தைகளை விட நாயை விட கேவலமாக தானே நடத்துறீங்க. எத்தனை பேர் உயிர் வேலை போச்சு. இப்போ விசச்சாராயன் ஒரு பேர் செத்துட்டான். சரி, இது தெரியுது. இந்த நாட்டில் இவன் விற்கிற சரக்கு விசச்சாராயத்தோட மோசமானது. அவன் 2 வருஷம் கழிச்சுச்சாவான். இன்னைக்கு பேசிட்டு இருக்க நேரத்தில் 100-200 பேர் தமிழ்நாட்டில் செத்துருப்பான். அது தெரியாது. ஏன்னா குடித்தான் செத்தான் போயிட்டாப்புல இல்லையா. மது ஒழிக்கணும், ஒழிச்சே ஆகணும். நீ தென்னை மரம் வளரு, பண்ணை மரம் வளரு. அதில் நீ அது என்னப்பா கல் ஆரோக்கியமானமா வை. பணம் பாலெல்லாம் கிடையாது, கல். இப்போ ஷாம்பைன் 15,000 16,000 ரூபாய்க்கெல்லாம் பாட்டில் விற்கிறாங்க. அது என்ன? கல்லோட பதப்படுத்தப்பட்ட கல் தான் அது ஷாம்பைன். நீ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி குவாலிட்டியாக கொடுன்னு தான் சொல்கிறேன். மது டோட்டலாக இந்த டாஸ்மாக் இழுத்து மூடு, இந்த சரக்கோட சேர்த்து அதையும் இழுத்து மூடு. பேசித்தான் ஆகணும். இது ஜாதி பேசுறீங்கல்ல, இங்கே வாங்க முன்னாடி. சில பேர் எப்போ பேச சொன்னால் ஜாதியை ஒழிக்கிறோம். எதுக்கு? சமூக நீதி இன்னும் கிடைக்கலையே. உங்கள் கட்சியில் சமூக நீதி இல்லை, எல்லாத்துக்கும் தரமாட்டேங்கிறீங்க. நான் போய் ஏதோ ஒரு புரட்சி நம்ம போவோம்பா பாய்ங்க. 4 லட்சம் பேர் உருது முஸ்லீம்ஸ் இருக்காங்க எங்கே வேலூரில். நான் அங்கே நிற்பேன், காசாக போட்டு நின்னேன். என்னடா இது 4 லட்சம் பேர். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெல்ட்டு வன்னியர் இடத்துல வன்னியர் நிற்க வைப்பாங்க, செட்டியார் நிற்க வைப்பாங்க, நாடா நிற்க வைப்பாங்க. ஓட் பெல்ட்டு, ஓட்டு வங்கி, அதுபடி தான் ஜெயிக்கிறாங்க இல்லையா. சரி, நமக்கு போடுவாங்க. நானுக்கு 10 இவன் பேச்சாளர்லாம் கூட்டு போனேன். எனக்கு ஆச்சு நிறைய பேர் அங்கே. என்னால் முடிஞ்ச அளவுக்கு போகிறான்னு ஒரு முஸ்லீம் கூட எனக்கு ஓட்டு போடல. சத்தியமா அவங்க ஜாதி பார்க்குறாங்களா? இல்லை. அது எப்படின்னா 500 ரூபாய் ஆராம் கா பைசா அப்படி ஒரு தடவை தான் அங்கே பேசினேன். அடே 500 ரூபா பிச்சை காசு எச்ச காசை வாங்கிட்டு ரம்ஜான் மாதத்தில் நோன்பு வச்சுக்கிட்டு நீ அல்லாவுக்கு இதாக இருந்துக்கிட்டு முஸ்லீமான எனக்கு ஓட்டு போடல, திமுகவுக்கு தான் போடுறான். திமுக தான் சித்தப்பா பெரியப்பா எல்லாமே திமுக தான். அது நகமும் சரியுமா அப்படி இருக்கு. அதாவது அதுக்காக உங்க சரின்னு சொல்ல வரல. இவ்வளவு கல் நடக்குது பாருங்க. இந்த சாராய சாவு, நாடு நாசமாக போனது எல்லாத்துக்கும் காரணம் காகிதம் இல்லை. கத்தனார் அண்ணாவுக்கு தான் ஒரு ஆதரவு கொடுத்தார். 42 எம்எல்ஏ ஜெயிக்க வச்சாங்க 1967 இல்லையா. அண்ணா இறக்குறாரு, அன்னை கருணாநிதி வர்றாரு, மதுவிலக்க தூக்குறாரு, கதறாரு. படிச்சு ஹிஸ்ட்ரியில் படிக்கிறதும் எல்லாத்துக்கும் தெரியும். காகிதம் இல்லை, கதறாரு. போய் எப்பா தூக்காத, காமராஜரையும் கூட்டிகிட்டு போகிறாரு, வீட்டுக்கு போகிறாரு, கதறாரு. அந்த சமூகம் வீணாக போயிடும். நீ மதுவிலக்கு தூக்காத, இது ரொம்ப ரொம்ப தப்பு. மதுவிலக்கு இருக்கணும். முடியாது. அவர் ரத்தங்கக்கி செத்து போனார். காரணம் திமுக. டெல்லி வரைக்கும் போனார், போராடுறாரு, எழுத்து கூட்டம் போடுறாரு. இவங்க எழுத்து கூட்டம் போடுறாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த மது சர்க்காய வைக்கிறான், அங்கே நிற்கிறான், இங்கே நாடுது. விசச்சாராயத்தோட மோசமானது ஒலி, டாஸ்மாக் ஒலி தூக்கி போடு. வேலைக்கு ஆளே இல்லை சார். இவனுமே தமிழ் இந்த சாராயம் குடி செத்துட்டானா எல்லா கடையிலையும் இந்திக்காரன் தான் இருக்கும். அவனு கூட அடிக்கிறான் பண்புறக்கடி. சாராயத்தை விடுங்க. சூரியனும் சூரியகாந்தியும் கேட்க நல்லா தான் இருக்கு. சூரியகாந்தி விதை எல்லா மருந்தும் சாப்பிடலாம், எல்லாத்துக்கும் பயன். அது இருக்கட்டும்பா. தொண்டை கட்டிடுச்சு. இந்த படத்தில் வாங்க 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 தண்ணி விடுங்க. இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை உடனுக்குடன் அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.